நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய்க்கு அடுத்தபடியா இருக்கின்ற மாநில இரண்டாம் கட்ட தலைவர்கள் செங்கோட்டையன் பேசும்போது என்ன சொல்றாரு? வயதானவர்கள் முன்னாடி விசில் அடிக்க கூடாது, தூங்குறவங்களுக்கு முன்னாடி விசில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது அவரோட தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறது. அப்புறம் சரி, விஜய் தான் தற்குறி, ஏதோ அரசியல் தெரியாம பேசுவோம் அப்படின்னு பார்த்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காருன்னு பார்த்தா அவர் என்னங்கிறாரு, 4 தொகுதிக்கு மேல விஜய் அவர்கள் போட்டி போடலாம், 4, 3 அந்த தொகுதியெல்லாம் போட்டி போட முடியும், அதுக்கு முடியாது. ஏடா 2 தொகுதிக்கு மேல போட்டியே இட முடியாதுங்கிறது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஆதவர்ஜுனா சொல்ற அப்படி பெரியாரை பத்தி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன தெரியும், தூக்கு போட்டு செத்துருன்னு சொல்றாரு. அவர் பேசிட்டாருன்னா நீங்க தூக்கு போட்டு செத்துருவீங்களா? ஆதவர்ஜுனா அவர்களே, தூக்கு கயிறு வேணுமா? வாங்கி கொடுக்கணும்னா சொல்லுங்க, சான்றோர் மக்கள் கழகம் சார்பா நாங்க ஒரு தூக்கு கயிறு வேணா வாங்கி தரோம். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? லாட்டரி வித்து சம்பாரிச்ச பணத்தை வச்சு, அதுவும் மாமனார் சம்பாரிச்ச பணத்தை வச்சு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும்? நிர்மல்குமாருக்கு என்ன தெரியும்? உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் மண்ணும் தெரியாது. மண்ணு மாதிரி இருக்கிற கும்பல் தான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணன் சீமான் அவர்களை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? தேர்தலை சந்திக்காதவங்களை பேசவே கூடாது, அரசியல் தெரியாத தற்குறிகளை பேசவே கூடாது. அழுத்தம் கொடுக்கலைங்கிறாரு தலைவர், அழுத்தம் கொடுக்கறான்னு சொல்றாரு. என்ன எது உண்மை? அழுத்தம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அதுதான் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற மாதிரி ஏன் பிஜேபி எதுக்கல? இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதற்காக காத்திருக்கிறீங்களா? இல்ல அவங்க கூட்டணிக்கு நீங்க போறீங்களா? கண்டிப்பா அவங்க கூட்டணிக்கு நீங்க போவீங்க, அது கண்டிப்பா தெரியும். முதல்வர் வேட்பாளரா இல்லாம துணை முதல்வர் கேட்பீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். பாப்போம் என்ன நடக்குன்னு. ஆனா உலகத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 3 தொகுதிக்கு மேல நிக்கலான்னு சொன்னது இதுதான் முதல் முறை. இப்பேற்பட்ட ஆட்களை வைத்துதான் நீங்கள் அரசியல் நடத்துறீங்க. கூடிய விரைவில் செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியே வருவார். 6 மாசம் தேர்தல் முடிஞ்சு இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு மேல அவர் இருக்க மாட்டார். ஏன் தேர்தலுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவரும் பதவி இல்லாமலாம் இருக்க முடியாது. அதனால வெளியே திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணையருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பார்க்கலாம். என்னன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய முழு செலவையும் ஆதவர்ஜுனா ஏத்துக்கிறதாகவும், மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு தர்றோம், பொறுப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சு அந்த ஆதவர்ஜுனா செங்கோட்டையன்ட்ட பேசி பிளைட் காசுல இருந்து, டீசல் செலவுல இருந்து, 4 கார்ல இருந்து எல்லாம் கொடுத்து செங்கோட்டையனை வர வச்சாங்க கட்சிக்கு. செங்கோட்டையனும் செலவு பண்ணக்கூடியவர் இல்ல, செலவு பண்ற மாதிரி இருந்தா அவர் தானே முதல்வர் வேட்பாளர். செலவு பண்ணாதனால தானே இன்னைக்கு அதிமுக இருந்து வெளியே வர சூழல் ஏற்பட்டுச்சு. இல்லைன்னா அந்த வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு தானே கிடைச்சது. அதிமுகவின் முதல்வர் ஆவதற்கு செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு தாவேகாங்கிற தற்குறி கூட்டத்தோட இருக்காரு இன்னைக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 6 மாசம் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வருவார். அவங்க கூட அவரு குப்பை கொட்ட முடியாது. ஏன்னா ஒரு சீனியர், ஒரு ஈகோ இருக்கும். இந்த அணில் குஞ்சுகள் மேடையிலேயே செங்கோட்டையன் பேசுனதுக்கு மேடையிலேயே ஒருத்தர் சொல்றார், நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது அமைதியாக இருப்பாங்க எங்க தொண்டர்கள் சொல்லிட்டு. முதல்ல அரசியல் கத்துட்டு பதில் சொல்லுங்க, களத்துக்கு வாங்க, 2026 தேர்தலை சந்திங்க, எத்தனை சதவீத ஓட்டு வங்கி வாங்குறீங்கன்னு பாருங்க. விஜயை தவிர வேற யாராவது ஓட்டு வங்கி வாங்குறாங்களா, வாக்கு வாங்குறாங்களான்னு பாருங்க. 2026 விஜய் போட்டியிடுவாரானே தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.